ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று புதன்கிழமை எடுத்த வீடியோ. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று காலையில் ஒரு 8:30 தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுலேருந்து வீடியோ எடுத்தேன். பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன்னா, எக் நூடுல்ஸ் தான் பண்ணி கொடுத்தேன். அதுவும் கேட்டேன் நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு சாப்பிடவும் வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கும் அந்த எக் நூடுல்ஸே கொடுத்து விட்டுட்டேன். அவங்களுக்கு பிடிக்கும், அது நல்லா சாப்பிடுவாங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு சமைச்சு கொடுத்து எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அப்புறம் எனக்கு வந்து ராகி தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு ராகி தோசை தான் சுட்டேன். ஏன்னா முதல் நாள் அரைச்ச மாவு கொஞ்சம் பேலன்ஸு ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஏன்னா அந்த மில்லட்ஸ் மாவு எல்லாமே நம்ம ஒரு 2 நாள் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது ரொம்ப நாளெல்லாம் வைக்க முடியாது. சரி, நம்ம இந்த தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு ஒரு 3 தோசை சுடுற அளவுக்கு மாவு இருந்துச்சு. அதை சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை சட்னி வைப்போம்ல, தக்காளி, பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, இந்த 4ஐயும் போட்டு பச்சையாக அப்படியே அரைச்சிடணும் மிக்சியில். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்தோம்னா ஒரு சட்னி ரெடி. இந்த சட்னி வந்து இனிப்பு, புளிப்பு, அப்புறம் உரப்பு இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் அந்த பூண்டு பச்சை ஸ்மெல்லு அடிக்கும். பச்சை வாடை பிடிக்காதவங்களுக்கு இந்த சட்னி பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நூடுல்ஸுமே காலையில் பண்ணது கொஞ்சம் இருந்தது. அதை ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நம்ம தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அந்த சட்னியை பார்த்துட்டு எனக்கு ஒரு தோசை கூடன்னு வாங்கிட்டாரு. நான் ஒரு 2 தோசை சாப்பிட்டேன். அவங்க ஒரு தோசையும் அந்த நூடுல்ஸும் வந்து சாப்பிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட்டாக இந்த 2 வீக்ஸ் ஃபுல்லாகவே இந்த வரதட்சணை அது சம்மந்தப்பட்டு தான் அதிகமாக நியூஸ் சேனல்ஸ்லேயும் சரி, யூடியூப் சேனல்ஸ்லேயுமே வந்துட்டு நிறைய வீடியோஸ்கள் வந்துகிட்டே இருந்தது. அதிகமாக ரிதன்யாவை பற்றி தான் வந்து நியூஸ் நிறைய டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அதிகமாக அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த பொண்ணை பற்றி மட்டும்தான் எல்லாருமே பேசினோம். இன்னுமே அடுத்து 3 பொண்ணுங்க வரதட்சணையால் இறந்து போயிருக்காங்க. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜமீலான்னு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் சென்னையில் வந்து இன்னொரு பொண்ணு, இந்த மாதிரி 4 பொண்ணுங்க வந்து வரதட்சணையால் இறந்து போயிட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் அரேஞ்ச்டு மேரேஜில் தான் இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமையெல்லாம் நடக்குது, லவ் மேரேஜ்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கன்னியாகுமரியில் இறந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 14 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணா. அந்த பொண்ணுக்குமே வரதட்சணை டார்ச்சர் கொடுத்து ஹஸ்பண்ட் வீட்டிலே இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கல, அவங்க தான் அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்ற இதை வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2025 வந்துருச்சு, இன்னுமே வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 2 வாரத்துலேயே 4 பெண்கள் இறந்து போயிருக்காங்களே. எத்தனை பெண்கள் வெளியில் சொல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. எத்தனையோ பேர் சொல்ல முடியாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. தன்னோட அம்மா அப்பாக்காகவும் நம்ம அவங்கவுங்களோட குழந்தைங்களுக்காகவும் வெளியில் சொல்ல முடியாது. சொன்னால் பெரிய பிரச்சனையாயிரும், நம்ம எங்கே போவோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்படாமலே மறைக்கவும் பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து உண்மையாகவே நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த வரதட்சணை வந்து எப்போ ஒழியும் அப்படின்றது தெரியவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிறைய பெண்களோட வாழ்க்கையெல்லாம் நினைக்கும் போது. என் லைஃப்லையுமே அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதை நான் அந்த வீடியோவுக்கு இடையில வந்து சொல்கிறேன். நான் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் 2 விஷயத்த நான் சூஸ் பண்ணதை நினச்சி என் ஃபேமிலியை நினச்சும் எனக்கு பெருமையாக இருக்குது, என்ன நினச்சும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒருவேளை அந்த இதை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி போயிருக்கோம் அப்படின்னு என்னால் இப்போ கூட நினச்சி கூட பார்க்க முடியல. அந்தளவுக்கு நான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். அதை கண்டிப்பாக அந்த வீடியோ இடையில வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். நாங்கள் போன வாரம் ஒரு சைனீஸ் ஹோட்டல் போயிருந்தோம்ல, அங்கே வந்து ஒரு ட்ரிங்க் குடித்தோம். அந்த ஜூஸ் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ரம்பையில் அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாமே அரைச்சி அது கூட வேறு என்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அது நல்லா குடிக்கும்போது நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருந்தது. அதில் ஒரு பீஸ் ஆஃப் இது போட்டிருந்தாங்க, ப்ளம் இருக்குது பார்த்திங்களா, ப்ளம்ஸு. அந்த ப்ளம்ஸை வந்து காய வச்சு அதை ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே எடுத்து சாப்பிட சொன்னாங்க. அதையுமே எடுத்து சாப்பிட போட்டோம். நல்லா வாயில் வந்து நல்லா சுருக்குன்னு இருந்தது. அதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியல. சரி, வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கார்டனில் வந்து அந்த ரம்பையில செடி இருக்குல்ல, அதில் ஒரு 3 இலையை பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டேன். ஒரு லெமனை வந்து கழுவிட்டு தோலோடைய நறுக்கி மிக்சியில் வந்து போட்டுட்டேன். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகரப்பாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி வந்து லெமன் ஜூஸ் போடுவோம் அது மாதிரி வந்து போட்டுக்க போகிறோம்.
இந்த ஜூஸில் வந்து இனிப்புக்காக நான் வந்து அந்த குலைமலைக்காய் கருப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலிங்காக குடித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காம தான் குடித்தோம். ஏன்னா பசங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்றனால. ஆனால் டேஸ்ட் பரவாயில்ல, நல்லா இருந்தது. நான் போட்ட ஜூஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. கலரும் சரி, அந்த ரம்ப இலையோட டேஸ்ட்டும் சரி, கசக்கவுலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து பசங்களை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஸ்கூல் போயிட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சிக்கன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா. ஸோ அதனால் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும்ட்டு சிக்கனும், அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது பாருங்கள், பச்சை பயிரை முளைக்கட்டி, அது வந்து இங்கே ப்ரூனையில் காய்கறி கடையிலேருந்து எல்லா கடைகள்லையும், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்குங்க. ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அங்கே இருக்குது பாருங்கள் கிச்சனில், அது $1 தான். நாங்கள் தான் அவ்வளோக்கா வாங்கவே மாட்டோம். ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வாங்கி சாப்பிடணும், அதை பச்சையாகவே சாப்பிட்லாம், சேலட் மாதிரி போட்டு கூட. ரொம்ப ஹை ப்ரோட்டீன், அதனால் அதை ஏதாவது பண்ணி கொடுன்ட்டு அவர் சிக்கனோட சேர்த்து அதை வாங்கிட்டு வந்தார். சரி ஓகே, நம்ம இன்றைக்கி சிக்கனோட சேர்த்து அதை ஏதாவது பண்ணலான்னு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, ரம்பை இலையும் அந்த லெமனும், அது நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதிலே ஒரு 4-5 லெமனை வந்து புழிஞ்சு விட்டேன். அதுக்கப்புறமா அந்த கருப்பட்டி வந்து துருவி வச்சுருந்தேன், அதில் வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது கூட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தோம்னா இதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் எல்லாருக்கும் வேணும் அப்படின்றனால ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணிட்டேன். பட் அப்போவே எல்லாருமே குடிச்சு முடிச்சிட்டோம். ஏன்னா பயங்கர வெயில் போட்டுக்கிட்டு இருந்துச்சு, வெயிலுக்கு இதமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டிலே இந்த ரம்பையில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ரம்பையில் ரொம்ப ரொம்ப நல்லதான். நேற்று தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன், நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதான். ஆனால் நேற்று நான் கூகுளில் பார்த்ததுக்கு என்ன போட்டுருந்துச்சுன்னா, இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கா, நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கெலாம் ரொம்ப நல்லதான், ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லதாங்க. ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங் ஆக்குமா இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் நானும் அதிகமாக இதை பண்ணி குடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி ஓகே வாங்க, இப்போ என்னோடய லைஃப்பில் என்ன நடந்ததுன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வரதட்சணை கொடுமையால் நாங்களும் அஃபெக்ட் ஆகிருக்கோம். எப்போனா 2015. ஆமாம், அப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்ருக்கேன். ஒரு 6 months தான் இருக்குது எனக்கு காலேஜ் வந்து முடிகிறதுக்கு. ஆமாம், அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், காலேஜோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு. அப்போ வந்து நாங்களாம் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலை எனக்கு. ஏன்னா அப்போ நான் சின்ன பொண்ணு தானே, காலேஜே இன்னும் முடிக்கலை. அப்போல்லாம் வந்து மாப்பிள்ளைலாம் எங்கள் வீட்டில் யாருமே பார்க்க ஆரம்பிக்கலை. ஆனால் மற்றவங்க வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஏன்னா வீட்டில் பொண்ணு இருக்குது அப்படின்னா பொண்ணு கேட்டு வருவாங்கள்ல கிராமங்களில். அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் என்னையும் சரி எங்கள் அக்காவையும் சரி பொண்ணு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. எங்கள் அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் வந்து இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து எம்இ படிச்சுட்டு இருந்தாங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயே எங்கள் அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எங்கள் சொந்தக்காரவங்க தான், எங்களோட மாமா, கொஞ்சம் எங்கள் அம்மா வழியில் சொந்தம். அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவளுக்கு வந்து கல்யாணம் நெக்ஸ்ட் இயரில் கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து என்னைய பொண்ணு கேட்டு ஒருத்தவங்க வந்து வந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்கும்போது மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கேட்டபோது, அவங்களுமே வந்து மாப்பிள்ளை வீடு பார்த்திங்கன்னா வெளிநாடு தான். ஸோ அவங்க பேரும் நான் வந்து சொல்ல விரும்பலை, அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்கன்றது சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க இப்போ எங்கேயோ கல்யாணம் ஆகி அவங்களும் நல்லா இருப்பாங்க. பட் அவங்கள வந்து நான் தப்பாக சொல்லணும்னு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லலை. என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ வந்து மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, நல்ல சேலரி, நல்ல ஃபேமிலி, அவங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா எங்கள் அக்காவுக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா, சரி நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க, மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு, நல்ல குடும்பமாக இருக்குது, அப்போ பேசி வச்சுட்டு ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ஜினியரிங்லாம் முடித்ததுக்கப்புறமா எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் முடித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவோட திங்கிங். எனக்கு வந்து அந்த ஏஜில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற விருப்பமே கிடையாது. இப்போ 90s கிட்ஸ் நம்ம எல்லாருமே நம்மளோட விருப்பத்தை கேட்டால் நம்ம வீட்டிலலாம் டெசிஷன் எடுக்கிறாங்க. அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை ஆமான்னு சொல்லுவோம், அதுபடி தான் நடப்போம். அப்படி தான் நானுமே. அப்போல்லாம் எனக்கு கல்யாணம்னா என்னென்னே தெரியாது. நான் ஜாலியாக காலேஜில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு வாம்மா உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க. என்னடா பொண்ணு பார்க்க வராங்களா, நம்ம கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க.
அப்புறம் சரி போயிட்டு வருவோம், கூப்பிட்றாங்கல்ல அம்மாக்கோ, அப்போ போக தானே வேணும்னு. எங்கள் அப்பா வந்து அப்போ வெளிநாட்டில் இருந்தாங்க, எங்கள் அண்ணனும் வெளிநாட்டில் தான் இருந்தான். அப்போ எங்கள் அம்மா அப்பா அண்ணன்ட்டையும் அப்பாட்டையும் சொல்லும்போது நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பொண்ணு பார்த்தோம். வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க. ஸோ பார்த்தோன்னே என்னை வந்து அவங்க பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணை வந்து பிடிச்சிருச்சு. அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க. வரதட்சணையுமே பார்த்திங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனாங்க. அதாவது பொண்ணு பார்க்குற அன்னைக்கு இந்த மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் நானும் வந்து 2 நாள் லீவ் போட்டு வந்திருந்தேன். திரும்ப வந்து நான் காலேஜுக்கு போயிட்டேன். எனக்கு திரும்ப செமஸ்டர் அந்த ஃபைனல் செமஸ்டருக்கு பார்த்திங்களா போயிட்டேன். அப்புறம் போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து கேட்டாங்க, பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ பவுன் நகை போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க போல். இல்லை அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, நீங்கள் இவ்வளோ நகையெல்லாம் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஸ்டேட்டஸ் குறைவாக இருக்கும், இவ்வளோ நகையாச்சும் நீங்கள் போட்டால் தான் எங்களுக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் எங்கள் அம்மா கிட்ட. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வச்சுக்கிறது 2 பொண்ணுங்க, ஸோ 2 பேருக்கும் நான் நகை போடணும், ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ போட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு இவ்வளோ போட முடியாது, எங்களால் இவ்வளோ தான் போட முடியும் அப்படின்னு எங்கள் அம்மா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. நம்ம தகுதிக்கு மீறி நம்ம எப்படி பண்ண முடியும், எவ்வளோ கடன் வாங்கி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அது இது பண்ணலை. அவங்களுக்கு வந்து இன்னுமே அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அக்காவோட மேரேஜுக்கு அப்புறம் தான் என்னோடய மேரேஜுன்னு சொல்லி தான் வந்து பேசினது. அதுக்கப்புறமா வந்து சொல்கிறாங்க, இல்லை என் பையன் வந்து ஃபாரின் போகணும், எங்களுக்கு இப்போவே இமீடியட்டாக மேரேஜ் முடிக்கணும், இப்போ ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து மேரேஜ் முடிச்சிடணும், ஃபஸ்ட்டு வந்து தங்கச்சிக்கு முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா உங்கள் பெரிய பொண்ணுக்கு முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே எங்களுக்கு சுத்தமாக வந்து செட் ஆகவே இல்லை. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் வந்து அந்த பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வேறு மாதிரி பேசுனாங்க, இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விருப்பமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ இது சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அதை பெருசாக இது பண்ணலை, அமைதியாகவே நாங்கள் இருந்தோம். அப்புறமா வந்துட்டு திரும்ப எங்கள் அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மா நகை விஷயத்தை பற்றி கேட்டபோது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது சரி வராது அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நாங்கள் பண்ண முடியாது, எங்களால் இதுதான் பண்ண முடியும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா இதை விட்டுறலாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. அவங்களுக்கு என்னென்னா, பொண்ணு என்னையும் பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணணும், அவங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணணுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா கட் அண்ட் ரைட்டாக வேணான்னு சொல்லிட்டோம், எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நான் காலேஜில் இருக்கும்போது என்னோடய நம்பரை எப்படியோ வாங்கி எனக்கு கால் பண்ணுறாங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து, என்னம்மா பண்ணுற, படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொல்கிறேன், நல்லா போயிட்டுருக்கேன், நல்லா படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து உங்கள் அம்மா கிட்டே இவ்வளோ நகை கேட்டு வாங்கிட்டு வந்துரு, அந்த நகையை நீ தானே வச்சுக்கிற போகிற, எங்களுக்கா கொடுக்க போகிற, ஃபஸ்ட்டே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துரு, உங்கள் அக்காவுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீன்னா உனக்கு நிறைய நகை கிடைக்கும், உங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா எல்லா நகையும் உங்கள் அக்காவுக்கு போட்டுருவாங்க, உனக்கு நகை கம்மியாக தான் போடுவாங்க, அதனால நீ விவரமாக ஃபஸ்ட்டே உங்கள் அம்மா கிட்டே கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துரு அப்படி சொல்லி என்னையே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அடப்பாவீங்களா, என்னடா நம்மளை இப்படி பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், எங்கள் குடும்பத்துக்கு அகெயின்ஸ்டாக என்னை வந்து திருப்பி விட்டாங்க. அவ்வளோ முட்டாளாவாக இருக்கா, நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு எதிராகவே நம்மளை திருப்புறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம கோபம். அப்புறமா நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படிலாம் பேசுகிறாங்கம்மா, இது சுத்தமாக செட் ஆகாது, என்னம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டு தெரியுறீங்க, நான் படித்து முடிச்சுக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், சும்மா என்னை போட்டு கடுப்பேற்றாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே டெசிஷன் எடுத்து இல்லை வேண்டான்னு அவங்ககிட்ட கட் அண்ட் ரைட்டாக அப்போயே சொல்லிட்டோம், உங்களுக்கு எங்களுக்கும் சரியே வராது, நீங்கள் வேறு பொண்ணை பார்த்து உங்களுக்கு கௌரவம் எங்கே கொடுக்குறாங்களோ உங்களோட கௌரவம் குறைச்சலாக இல்லாமல் நீங்கள் எங்கே கட்டணுமோ கட்டிக்கோங்க, எவ்வளோ நகை வேணுமோ வாங்கி கட்டிக்கோங்க, எங்களை ஆளை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். நான் இவ்வளோ கூலாக வந்து சொல்கிறேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட, பட் அந்த நேரத்தில் அது எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு மாப்பிள்ளை வந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம மனசுலேயும் கொஞ்சம் ஆசைகள்லாம் வரும் பார்த்திங்களா, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அது வரத்தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு இது ட்ராப் ஆன உடனே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அது ரொம்பலாம் நம்ம என்ன லவ்வாக பண்ணோம் 10-15 வருஷம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்தாங்க பார்த்தாங்க பிடிச்சிருந்துச்சி, அதுக்கப்புறம் அவங்களோட கண்டிஷன்ஸ் நமக்கு அக்செப்ட் பண்ணல. நான் அது ஒரு வாரத்திலே மறந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக அப்படியே மறந்துட்டேன். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் மனதளவில் ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கும் சரி, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, எங்கள் அக்கா எல்லாருக்குமே வந்து ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் திரும்ப அவங்களுக்கு வந்து வேறு இடத்துல வந்து பொண்ணு அவங்களுக்கு சரியாக அமையலை போல் திரும்ப வந்து கேட்டாங்க, நாங்கள் இனிமேல் வந்து வரதட்சணை கேட்கல, ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் இப்போ
வைக்கல, பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்க, பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்கன்னு. ஃபஸ்ட்டே வந்து அவங்கள பற்றி எங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சு. திரும்ப அவங்கக்கிட்ட போய் அதாவது இந்த முட்டிட்டு குனிகிறத விட குனிஞ்சிட்டு போயிடலாம். ஒரு கதவுல போய் முட்டிட்டு குனிஞ்சா போவாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் டெசிஷன்ஸோம். இனிமேல் நீங்கள் வந்து ஒன்றுமே வேணாம், பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொன்னாலுமே எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம் அந்த டைமில். ஸோ இப்போ நான் அந்த இன்சிடெண்ட்டை நினைக்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்ல வேலை அவங்க திரும்ப வந்து கேட்கும்போது நம்ம சரின்னு சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல. அது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டே வந்து இந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டோம், 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா 4 பேர் என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்களே அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு கடனை உடனே வாங்கி எங்கள் அம்மா அப்பா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலை. அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சில பேர் அப்படி தானே பேசி முடிச்சிட்டாங்க, இனிமேல் 4 பேருக்கு தெரிஞ்சால் அசிங்கமாக போயிடும், சொந்தக்காரவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை பற்றி தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா போய் நான் அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் பாருங்கள். ஸோ காட் கிரேஸ், நாங்கள் எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு அப்படின்றத நான் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் பாருங்களேன், வாழ்க்கையில் நாம் எப்போ எந்த முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைமில் மற்றவங்க அது நினைப்பாங்களோ இது நினைப்பாங்களோன்னு சொல்லிவிட்டு அந்த லைஃப்பை நான் சூஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், இப்போ என்னோடய லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத என்னால் யோசிக்கக்கூட வந்து முடியல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் இப்போ தான் வந்து யோசிச்சு பார்க்குறேன். ஏதோ காட் கிரேஸ், நாங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவு வந்து எடுத்தோம். இன்னொரு முடிவு, என் வாழ்க்கையில் எடுத்த நல்ல முடிவு அப்படின்றத நான் நாளைக்கு போடுற லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது, டைம் இல்லை. அதுதான் வந்து என் வாழ்க்கையவே வந்து பிரைட்டாக ஆக்கின ஒரு முடிவுனே வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா யோசிங்க, பின்னாடி நம்ம வந்து இந்த முடிவை எடுத்தோன்னா நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குமா, இதனால் நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.